நாடு இப்படியா இருக்கும்? இந்த சூழலை பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு சூழல் ஞாபகத்துக்கு வந்துருக்கு. லண்டன் தேம்ஸ் ரிவர், நடுவில் தேம்ஸ் ரிவர், 2 பக்கங்களிலும் அந்த லண்டன் மாநகரம். ஆனாலும் அந்த தேம்ஸ் ரிவர் தண்ணியில ஒருகி நீரடி குடிக்கலாம். ஆனா இங்க ஒருகி நீரடி குடித்தா மனிதன் செத்துப்படும். நதியாவா இருக்குது, அதுவும் சுருங்கி போய் என்றாவது ஒரு நாள் வெள்ளம் வரும், அந்த நதி சுத்தம் பெறும். என்றாவது ஒரு நாள் வெள்ளம் வரும், அன்று அந்த நதி சுத்தம் பெறும். பொதுவா காவிரின்னு சொன்னோன்னே நம்ம நதியை சொல்றது இல்லைங்க, இந்த நாட்டுடைய கலாச்சாரம். நெய்யிலும் பவானின்னு சொன்னோம்னா அது நதியை சொல்றது இல்லைங்க, எங்க குங்கு நாட்டினுடைய கலாச்சாரம் அது. சோ நதிகள் என்பது நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம். அப்ப நதிகளை பாழ்படுத்த ஆரம்பிச்சுட்டா நீங்க கலாச்சாரத்தை பாழ்படுத்துறீங்க பேர். பிப்ரவரி 14 கொண்டாடின திட்டத்துல அர்த்தம் இல்லை. நம்ம நதியை பாழ்படுத்திட்டு பிப்ரவரி 14 கொண்டாடுறது தப்புன்னு சொன்னா, முதல்ல நம்மளுடைய அடிப்படை பேசுங்க, சஸ்டைனபிள் ஃபேக்டர், நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை சரியா வச்சிருக்காம வெளிப்பூச்சிகள் இருக்கிறத மட்டும் வெட்டி விட்டு பிரயோஜனம் இல்லைங்க. அடிப்படைக்கு என்னுடைய ரிக்வஸ்ட் இன்னொன்னு என்னன்னாங்க, அவதாரம் ஒரு படம் பார்த்தேன். ஒரு ரூட்ல சின்னதா ஒரு இன்ஜெக்ட் பண்ணுவான், த என்டையர் நெட்வொர்க் ஜைலம் ஃப்ளோ எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த பிக்சர்ல வரும். அப்பதான் நினைச்சேன், why can't you link computer and ecology? Why can't you link computer and ecology? ஒரு இடத்துல பட்டனை தட்டினா நமக்கு கம்ப்யூட்டர்ல இந்த அனிமல் இங்க போயிட்டு இருக்கு, அது இருக்கு, ஒரு இடத்துல சிஸ்டம் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற மாதிரி எங்க ஃபயர் ஆகுது, எந்த இடத்துல ஃபாரஸ்ட் அழிஞ்சிருக்குது, அரசாங்கம் எங்க தப்பு சொல்லிட்டு இருக்கு, பொய் சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, கவர்மெண்ட் 19%, 20% நமக்கு ஃபாரஸ்ட் கவர் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கூட வந்தவங்களுக்கு தெரியும் ஃபாரஸ்ட்னு எதை சொல்லணும். நிறைய பேர் ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் முடிக்கிறோம், வந்துடுறோம். ஆனா ஃபாரஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கூட்டி போய் காமிச்சதுக்கு அப்புறம் தான் புரியும். விச் இஸ் அ ஃபாரஸ்ட்னா, மரங்கள் இருந்தா ஃபாரஸ்ட், மரங்கள் இருந்தா அதுக்கு பிளான்டேஷன் பேர். நீங்க மரங்கள் நடந்த காடுன்னா தென்னந்தோப்பையும் காடுன்னு சொல்லணும், மாந்தோப்பையும் காடுன்னு சொல்லணும். இயற்கையா வளர்ந்த விஷயங்கள் மட்டும்தான் காடா இருக்க முடியும். ஆக மொத்தம் 8.something இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா மட்டும்தான் நமக்கு சொந்தமா இருக்கு, மிச்சமெல்லாம் இல்லைங்க. இப்ப அதுவும் நீங்க தஞ்சாவூர்காரங்க வரும்போது பாக்குறேன், அழகா இருக்கு, செழிப்பான ஒரு பிரதேசம். ஆனா இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? இதுக்கு முன்னால் இருந்த செழிப்பு இப்பொழுது இல்லை. நான் சொல்றேன், 1950களில் ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்தது. அதுக்கு அப்ப இருந்த அரசாங்கம் உடனே, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ரோஜாவை வச்சுட்டு இருந்தாரு செல்வமணி சொல்றார், யாருங்க அவரு, ஜவஹர்லால் நேரு. அவருடைய கான்செப்ட், அவருடைய கொள்கைகள் எங்க பார்த்தாலும் தொழிற்சாலையா இருக்கணுங்கிற அந்த டெஃபினட்டா இந்த நாட்டினுடைய அசல் வித்தாக இருக்கிற அத்துணை வைத்துக்கும் அவமானமும் அசிங்கமும் வரும். ஆனா அதை ஃபீல் பண்ணாம வெறும் சாப்பாட்டுக்குரியெல்லாம் மட்டும் வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு டீச்சர்ஸும் கற்றுக் கொடுத்துட்டாங்க, பேரண்ட்ஸும் கற்றுக் கொடுத்துட்டாங்க, சமுதாயமும் கற்றுக் கொடுத்துருச்சுங்க. அதுக்கு மேலதான் இந்த உண்மை இருக்கு. அதனாலதான் அங்க வந்து இருக்கிறேன். அதனால தயவு செஞ்சு உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை நீங்க கவனிக்கல, காப்பாத்தல, அது வீணாகாம பாழாகாம வாழ துவங்கலை சொன்னா எதிர்காலம் உங்களுக்கு கிடையாது. உங்கள் குழந்தை இது சாபம் அல்ல, கண் இல்லாமல் மூக்கு இல்லாமல் பிறக்கும். மழைத்துளி தரையில் விழுவதற்கு முன்னால் வேப்பரைஸ் ஆகி மேல போயிடும். பிறந்த குழந்தைக்கு மூச்சு காற்று கிடைப்பதும் கஷ்டமாயிடும். நான் ஈரோட்டிலிருந்து வர்றேங்க. பெரியார் பிறந்தவன். எனக்கு பெரியாருங்கிறத விட அதை விட பெரிய கான்செப்ட் சாக்ரட்டிஸ், ஓஷோ, பெர்ட்ராண்ட் ரசல், தாமஸ் பெயின், இவங்க எல்லாம் சொன்ன அந்த கான்செப்ட்ல தான் நான் வளர்ந்திருக்கேன். எங்க அப்பா அப்படிதான் சொல்லிக் கொடுத்தாரு. படிக்காதவராக இருந்தாலும் சுபாஷ் சந்திர போஸ் வாழ்ந்ததுனால சில நிஜங்கள் அவருக்கு தெரியுது. அப்ப நானும் அதே மாதிரி எனக்கு வீட்டுல சொத்துன்னு சொன்னா புத்தகம். அப்ப அந்த பெரியார் பிறந்த ஊர்ல ஒரு அருமையான கான்செப்ட் இருக்குதுங்க. ஊர்ல அவர் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட்ல இங்க தஞ்சாவூர் இங்கேயே நிறைய மதன், ஷோபான், அவங்க பேர் தீபன், நிறைய பசங்க வந்து எங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா எல்லாரும் என்னென்னமோ விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான விளக்கம் என்னன்னா பிச்சை எடுக்கக்கூடாது. பிச்சை எடுத்தா சுயமரியாதை கிடையாது. அது எந்த பிச்சையாக இருந்தாலும் சரி, அறிவு பிச்சையை தவிர. அப்போ
நம்ம பிச்சை எடுக்காம எல்லோரும் சுயமரியாதையோடு இருக்கமான்னு கேட்டா அந்த கேள்விக்குறி எல்லாத்தையும் இங்க பெருசா இருக்கு. சில பேர் வீட்டுல போய் பார்ப்போம், வீடு பந்தாவா பெருசா இருக்கு. ஏனுங்க வீட்டுக்கு முன்னாடி மரம் வைக்கிறீங்கன்னு கேட்டா, சார் அது பார்வையை மறைக்கும் சார், வீட்டோட பார்வையை மறைக்கும் சார் சொல்லுவான். அவனுக்கு பார்வைகள் இல்லை. பார்வை இருக்கிறவன் அப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா நீ சுவாசிக்கிறீங்களே ஆக்சிஜன், அதுக்கு என்ன விலை கொடுக்குறீங்க? எங்கோ இருக்கிற மரங்களில் இருக்கிற இலைகள் போட்டோசிந்தசிஸ் பண்றதுனால வர ஆக்சிஜனை நீ சுவாசிக்கணுமா? ஏன் நீ சுவாசிப்பதற்கு உன் வீட்டுக்கு முன்னால் 2 நுரையீரல்களை மரங்களை 2 ஒண்ணுதான் நட்டு வைக்க கூடாது? எல்லாரும் பிணத்தை நோக்கி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பணத்தை நோக்கிய பயணம் பண்ணுகின்ற மனிதர்களாக இருப்பதால் இந்த நுரையீரல்களை மரங்கள் என்று சொல்வதில் முரண்பாடு ஏற்படுகிறது. உண்மையிலேயே உங்களுக்கு சுயமரியாதை இருக்குதுன்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி கட்டாயம் நீங்க சுவாசிப்பதற்கு மரம் வைங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற மரம் சுவாசிக்க, அதை பிச்சை எடுத்து நீ சுவாசிக்க கூடாது. இது புரியாதனாலதான் எங்கோ இருக்கிற மரங்களில் எல்லாம் இன்று பூக்களில் தேன்களுக்கு பதிலாக ரத்தம் சுட்டிக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து சுயமரியாதைக்காரராக மாறுங்கள். உங்கள் சுவாசத்துக்கு நீங்களே உறுதுணையாக இருங்கள். 2வது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நம்ம கலாச்சாரம் சொன்ன உடனே நிறைய பேர் தீபாவளிக்கு நிறைய ட்ரெஸ் எடுக்கணும், பட்டாசு வெடிக்கணும், உறவினர்களுக்கெல்லாம் என்னென்னமோ கொடுக்கணும். தஞ்சை இந்த சுத்தி இருக்கிற ஊர் பேரெல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க. திருவிடை மருது, வலங்கைமா, எத்தனை பேர் அழகழகா இருக்கு பேரெல்லாம். இதை நான் 1960-70 ரசிச்சுக்கிட்டு போவேன். சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி படிக்கும் போது ஒவ்வொரு ஊர் பேரும் இவ்வளவு அழகா இருக்கே, ஓ தமிழ் மண், என்னங்க தமிழ் மண் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையா இருக்கு. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டினுடைய திருவிழாக்கள் என்னன்னு சொல்லுங்க. ஒன்று புதுப்புணர், என்னங்க புதுப்புணர், ஆடிப்பெருக்கு, ஆடி 18 உண்மையான தமிழன் திருநாள். காவிரி திருநாள் அது நமது திருநாள். ஏனென்றால் காவிரி என்றால் தமிழன், தமிழ் என்றால் தமிழ்நாடு, தஞ்சை தரணி. 2வது அறுவடை திருநாள் தை பொங்கல். 3வது 1000 ஆண்டுகளாக தமிழர் சித்திரை கனி என்று கொண்டாடி வந்த ஸ்பிரிங் சீசனுடைய ஆரம்பம் சித்திரை 1. இந்த திருவிழாக்களை தவிர இந்த தீபாவளி எங்கிருந்து வந்தது எனக்கு புரியலைங்க. புரிஞ்சவங்க கேள்வியில எனக்கு பதில் சொல்லுங்க. நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு வச்சிருந்தேன். இந்த தீபாவளி கொண்டாடுறது எவ்வளவு தவறுங்கிறத நான் சொல்றேன். தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கலாம். ஏன் பட்டாசு வெடிக்கணும்? கேள்வி கேட்டா உடனே என்ன பதில் வரும்? நரகாசுரனை கொன்ற நாட்கள் வாங்க. ஓஹோ, யாருங்க நரகாசுரன்? அரக்கன். சந்தோஷம், அரக்கனை கொல்லணும். அதுல சந்தோஷம், சந்தேகமே கிடையாது. அரக்கன் என்றால் கொல்லணும். அரக்கன் ஒரு கிரிமினல், மக்களை கெடுப்பவன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க மாதிரி நம்மளை கத்தி எடுத்துக்கலாம், நம்மளை துப்பாக்கி எடுத்துக்கலாம் அந்த காலத்துல, இல்லைங்களா? தப்பே கிடையாது. அப்படித்தான் அந்த அரக்கனை கொண்டு இருக்கிறான், மக்களை துன்புறுத்தினால. அப்போ இந்த லாரி எல்லாம் டியூன் பண்ணாம எஃப்சி பண்றதுக்கு காசு வாங்கிக்கிட்டு விட்டதுக்கு அப்புறம் லாரி பஸ் எல்லாம் ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்க, அத்தனை CO2 எக்ஸஸா போகும்போது நீ சுவாசிக்கிறீங்களே, 40 வயசு வாழ்ற, 20 வயசுல செத்து போயிடுறாட. அப்ப அந்த லாரியை டியூன் பண்றவன் யாரு? லாரி ஓனர் யாரு? அதுக்கு லஞ்சம் வாங்கிக்கிட்டு பர்மிஷன் கொடுத்தவங்க எல்லாம் அரக்கர்கள் இல்லையா? காவிரி தண்ணி, காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய நிலத்தை கடல் தண்ணியை உள்ள விட்டு நான் பிரான் கல்ச்சர் பண்றேன்னு சொல்லி பல நிலங்களை கடல் ஆக்கிரமிக்க ஹெல்ப் பண்ணி pH ஃபேக்டர் அதிகம் பண்ணி விளைநிலமா இல்லாமல் பண்றாங்களே, அவர்கள் எல்லாம் அரக்கர்கள் இல்லை? எத்தனை இண்டஸ்ட்ரி பொல்யூஷன் மேல போகுது. பில்டர் பண்ண சொன்னா காசு செலவாயிரம், பில்டர் பண்ணாம பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் பொல்யூட் ஆக்கி மேல அட்மாஸ்பியர் பொல்யூட் பண்றாங்களே, அவர்கள் எல்லாம் அரக்கர்கள் இல்லை? தண்ணீர் நமக்கு என்ன கெட்ட பழக்கமோ தெரியல, தண்ணி பார்த்தா குளிக்கணும். நமக்கு பாத்ரூம்ல குளிக்கிறது பிடிக்காது, எல்லாம் ஓப்பன் பாத்ரூம். அப்படி ஓப்பன் பாத்ரூம், ஓப்பன் டாய்லெட், எவ்ரிதிங் இந்த ரிவர் என்ன டிச்சாது? தயவு செய்து நதிகளை வேடிக்கை பார்ப்பதோடு நிறுத்துங்கள். நதியை எதற்கு பயன்படுத்தாதீர்கள். வேண்டும் என்றால் தண்ணீர் கொண்டு வாருங்க, அங்க போய் டைரக்டா யூஸ் பண்ணாது. யூஸ் பண்றவங்க அத்தனை பேர் அரக்கர்கள் தான். அப்ப இவங்க அத்தனை அரக்கர்களையும் நிஜமான
நிகழ்காலத்தில் இருக்கிற இந்த அரக்கர்களுக்கெல்லாம் வெடிகுண்டு வச்சுட்டு எங்கோ கற்பனையில் நடந்த அல்லது கம்பன் எங்கோ நடந்த நிகழ்ச்சியை இங்க சொல்லிய அந்த நிகழ்ச்சிக்காக நீ பட்டாசு வெடிப்பது எப்படி நியாயம்? நீ பட்டாசு வெடிச்சா நீயும் அரக்கனா மாறுற. எப்படி தெரியுங்களா? பட்டாசு இட்ஸ் மேட் அப் ஆஃப் கன் பவுடர், சல்பர் அண்ட் நைட்ரேட், NO2 SO2 வெளிவரும் பட்டாசு வெடிச்சு செதறும் போது. So when it goes to the atmosphere plus H2 ஆட் படிப்பது nitric acid and sulfuric acid. You want to bring acid, right? So பட்டாசு வெடிச்சா நீயே நரகாசுரனா மாறுவீங்க. தயவு செஞ்சு பட்டாசு வெடிக்காதீங்க. You become against nature. நாங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கோம், படையினே சொல்லலாம். என்ன படைனா, தீபாவளி அன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு மதுரையில் ஒன்று இருக்கு, பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்கு, சென்னையில் ஒன்று இருக்கு, கோயம்புத்தூர் ஒன்று இருக்கு, ஈரோட்டில் ஏந்தாமையில் ஒன்று இருக்கு. காலையில் 5 மணிக்கு ஜிப்சி ஏறிக்கிட்டு நான் போய் என் கூட 10 நண்பர்கள், ஈகோ ஃப்ரெண்ட்லி நண்பர்கள், அவர் சொன்ன மாதிரி இயற்கை போராளிகள், கையில் ஒரு நோட் புக் அண்ட் பேட் வச்சு வச்சுக்கோங்க பசங்க, போய்கிட்டே இருப்போம். எந்த வீட்டில் பட்டாசு அதிகம் வெடிக்குது வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அவன் நினைப்பான், அவன் கையில் காசு இல்லாத பிச்சைக்காரன் போது. ஆமாங்க, பிச்சைக்காரன் தான். ஏன்னா சம்பளம் வாங்குறவங்க எல்லாமே ஒரு காலத்தில் பிச்சைக்காரன். கம்ப்யூட்டர் பீப்புள் பார்க்குறப்ப நாங்களும் பிச்சைக்காரன் தான் இல்லைங்களா? ஸோ நோட் புக் அண்ட் பெண்ணு கையில் வச்சுட்டே இருப்போம். அப்படியே அந்த வீட்டை அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 லட்ச ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சிருக்கோம். 1 லட்ச ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சிருக்கோம். வீட்டு அட்ரஸ் தெளிவாக நோட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் தூரம் போ, இன்னொரு இடத்துல வெடிச்சிட்டு இருப்பான். ஆனா 1.5 லட்ச ரூபாய்க்கு வெடிக்கிறான்ப்பா, அவன் பெருமையா வெடிச்சிட்டு இருப்பான். தம்பி நோட் பண்ணு. 2வது, இப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பட்டாசு நிறைய வெடிக்கக்கூடிய பரிதாபத்துக்குரிய பணக்கார நண்பர்களை வீட்டு அட்ரஸ்லாம் எழுதிடுவோம். அன்னைக்கு ஈவினிங் எடுத்துட்டு வந்து வீட்டில் எந்த மெயில போட்டுக்கிட்டு நான் வருஷம் ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெய்டு போற ஆபீசர்ஸ்க்கு கேம்ப் நடத்திட்டு இருக்கேன். டாக்டர் ரத்தனசாமி, மிஸ்டர் ரவிச்சந்திரன், இப்ப ஜாயின்ட் கமிஷன் இன்கம் டேக்ஸ் சென்னை, இவங்க தலைமையில் அன்னைக்கு நைட் இத்தனை பேருக்கு அட்ரஸ் போயிடும். 1 லட்சம் ரூபாய்க்கு எவனாவது நியாயமா சம்பாதிக்கிறவன் பட்டாசு வாங்க முடியுமா? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பணம் கிட்டே இருக்கலாம். அருமையான அமைப்பை என்னுடைய இளைய நண்பர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. எவனாவது வெடிக்க முடியுமா? வெடிக்கிறவன் மனுஷனா இருப்பானா? அப்ப அவன் வீட்டுக்கு ரெய்டு போறது தப்பு கிடையாது. அதனாலதான் நான் பக்த கோடிங்கிற வார்த்தை கூட கேடின்னு சொல்றேன். பக்த கேடி. ஏன்னா அந்த கோடிங்கிற வார்த்தை எனக்கு கெட்ட வார்த்தையா தோணுது. ஏன்னா நியாயப்பட்டு சம்பாதிக்கிறவன் கோடிக்கு தர முடியாது. 20% லாபம் வந்தா பிசினஸ், 200% லாபம் வந்தா கொள்ளை. கோடியாக முடியுமா? இன்னைக்கு இருக்கிற இன்கம் டாக்ஸ் ரெகுலேஷன்ஸ்ல யாருமே கோடி சம்பாதிக்க முடியாது, ஏமாத்தினால் ஒழிய. அதனால தப்பே கிடையாது, எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடும். நம்ம கரெக்ட் ஆர் நாட்? ஹலோ, இப்படித்தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய முக்கியமான பணி இயற்கையை பற்றி சொல்லிக் கொடுப்பதும், இயற்கையை காப்பதும், இயற்கைக்கு எதிராக இருப்பவர்களை முடிந்தவரை மாற்றுவதும் எங்களுடைய குறிக்கோள். I think I can finish with this. Waiting for your question hour. Please. Unnounced nambikilla, every individual is unique. கந்தசாமி, எங்க அப்பா எனக்கு பேர் வச்சிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் மரியாதை கூப்பிட்டா மிஸ்டர் கந்தசாமி, ஆர் எக்ஸ்கியூஸ் மீ கந்த மிஸ்டர் கந்தசாமி. அதான் நான் ட்ரைக் வந்துட்டேன். இப்பதான் வந்துட்டு வந்தேன் ஒரு கேம்ப் கோக்கத்துறை. அங்க வந்துட்டு வந்ததுலேருந்து என்னுடைய மனநிலையை மாத்திட்டு இப்ப எங்க ஏரியாக்குள்ள பிளாஸ்டிக்கை நான் எடுத்துட்டேன் சுத்தமா. எங்க வீட்டை சுத்தியும் எங்க கல்லூரி வளாகத்தை சுத்தியும் எந்த ஒரு பிளாஸ்டிக்கும் பார்க்க முடியாது. ஏன்னா அதை எங்க சார்ந்த நண்பர்கள் எல்லாரையும் வச்சு நான் சுத்தப்படுத்திட்டு இருக்கேன். அப்படி சுத்தப்படுத்தப்பட்ட நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் எடுத்து கொளுத்திடலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி கொளுத்தப்பட்ட பிளாஸ்டிக் அதான் நிறைய பொல்யூஷன் உண்டாகுது. அதை கொளுத்தாம வேற எப்படி அதை பண்ணலாம்? வேற எதாவது பண்ண முடியும்? அதாவதுங்க, கடல்ல முழுகி போனப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கும்போது ஒரு துளி பிளாஸ்டிக் கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப பிளாஸ்டிக், இப்ப கட்டின டைட்டானிக்ல பாத்தீங்கன்னா 90% பிளாஸ்டிக் அண்ட் ஃபைபர். இந்த பிளாஸ்டிக் ஃபைபர் இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அழிக்கணும். ரிலையன்ஸ் கம்பெனி தான் மேஜர் ப்ரொடியூசிங் பிளாஸ்டிக் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ். கேன் யூ ஸ்டாப் இட்?
ஏன்னா அவருடைய பாக்கெட்டை போய் நீங்க வேகமா ஆட்டினா அவருடைய இந்த பாக்கெட்ல இருந்து யார் வருவான்னு பேர் சொல்ல வேண்டாம், இந்த பாக்கெட்ல இருந்து யாரு ஜம்ப் பண்ணி குட்டையாவா நெட்டையாவா வருவாங்கன்னு சொல்ல வேண்டாம் இல்லைங்களா. சோ பிளாஸ்டிக்க ஆரம்பத்திலேயே ஒழிக்காம வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை 5 பைசாவுக்கு வாங்கினா ஒரு கேரி பேக்கை கொடுக்கறத நம்ம திருப்பி கொண்டு போய் ரீசைக்கிள் பண்ண இல்ல ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணு எங்க கொண்டு போய் கொடுப்பீங்க? நமக்கு அந்த ஃபெசிலிட்டி நம்ம நாட்டுல கிடையாது. நம்ம நாட்டுல தப்பு பண்றதுக்கு மட்டும்தான் ஃபெசிலிட்டி இருக்கு, சரியாகிறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லைங்க. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறதா என்னுடைய கருத்து. சிம்பிளி burn it, of course you spoil the atmosphere to a certain level. ஏதோ அங்கங்க தெரிகிற அசிங்கத்தை காணாமல் பண்ணிடும், அவ்வளவுதான். இதுக்கு அரசாங்கத்தை ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுங்க, மறுபடியும் பிளாஸ்டிக் எதுவும் உற்பத்தி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்றேனே, இன்றைய இளைய சமுதாயத்துக்கு சொரணை கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இல்லைன்னா எலெக்ஷனை திருவிழாவா எடுத்துக்க மாட்டீங்க. இந்த மேடையில் நான் பேசக்கூடாது இல்லைங்களா. உங்க கேம்ப் நான் பேசியிருக்கேன். எது ஜனநாயகம், எது மன்னராட்சி, புரியுதுங்களா? அதனால என்ன சொல்றது, அது பதில் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பேர் சொல்லுங்க. நான் ட்ரெக்கிங் வந்தப்போ நீங்க சொன்னீங்க பையனோட நாத்து எங்க இருந்தாலும் புடுங்கி போடுங்க. வெரி குட். அதுவும் வந்து ஒரு மரம் தானே, அதையும் புடுங்கி போடணும். குட். உங்க வீட்டுக்கு போறீங்க, உன்னை சார்ந்து இருக்கிற அம்மாவுக்கு இடம் இல்லை, உனக்கு கோபம் வருமா வராதா? அதுக்கு பதில் சொல்லுங்க. வருமா வராதா? வரும் சார். அப்ப தூக்கி வெளியே போடு. பிடிச்சு பாருங்க, இது சாட்சி. எஸ், உயிர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அது உயிர், இல்லாவிட்டால் அது உயிர் இல்ல, நம்மை கெடுக்க வந்த கோடாரி காம்பு. அதே மாதிரி நம்ம அந்த கழுகு மரம் சொல்ல சார், அதையும் நம்ம புடுங்கி போடணும் தானே? ஓகே, நான் சொல்றேன். அதாவதுங்க, we used to call it exotics. exotics சொன்னா வெளிநாட்டிலிருந்து இங்க வந்து குடியேற்றப்பட்ட அனைத்து ஸ்பீசிஸுக்கு பேர் எக்ஸாட்டிக்ஸ் பேர். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நேரு பீரியட்ல இருக்கிற சோலைகளையும் இயற்கையான காடுகளை எல்லாம் அழிச்சிட்டு இண்டஸ்ட்ரிக்கு வேண்டிய மரங்களை எல்லாம் நட்டு வச்சாங்க. அதுல ஒரு ஸ்பீசிஸ் தான் நீங்க சொல்லக்கூடிய பைன். நான் பையனை மட்டும் சொல்லல, பேட்டலையும் புடுங்கணும். யூக்ரட் இந்த 3 மாச கேம்ப்ல ஒரு 1500 சீட்லிங்ஸ் நாங்க பிடிச்சு போட்டிருப்போம். 1500 மரத்துக்கு பட்டை உரிச்சிருப்போம். சோதத்தெல்லாம் காஞ்சி போயிருக்குமே. ஏன்னா உங்க அம்மாவை நீங்க மாத்திக்க முடியுமா? அப்பா சொல்லாதீங்க. உங்க அம்மாவை நீங்க மாத்திக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் இந்த பூமியில் இந்த மண்ணோடு தோன்றிய வெஜிடேஷன் நம்முடைய இயற்கை காடுகள், முதன்மை காடுகள், பிரைமரி வெஜிடேஷன், வர்ஜின் ஃபாரஸ்ட். அதை நம்பித்தான் நம்மளுடைய வாழ்க்கையை அதை நம்பி சுழந்துட்டு இருக்கு. நீங்க தஞ்சாவூர்ல மடையை காலில் தள்ளி விட்டு தண்ணி பாய்ச்சுறீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த மலையில் இருந்த முதன்மை காடுகள், வர்ஜின் ஃபாரஸ்ட், நேட்டிவ் ஃபாரஸ்ட். அது இருந்ததுனாலதான் தண்ணீர் வந்து கொண்டு இருந்தது. இப்பொழுது வரவில்லை என்றால் அதுக்கு காரணம் பைன். உங்க மூச்சை பிடிக்க வர்ற கையை விளக்கி விடுவீங்களா, விட மாட்டீங்களா? அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கார காசு கொடுக்கலாம். அது 85 நிறுத்தியாச்சு பிளான்டேஷன். பட் ஒன்ஸ் ஆக்கிரமிச்சது அதனுடைய விதைகள் எல்லாம் விழுந்து இன்னும் பூமியை கெடுத்துக்கிட்டு இருக்கு. சோ நம்மளான காரியம் இந்த பூமியை பாதுகாப்போம், பழைய புகழுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கறதுனாலதான் புடிங்கி போட சொல்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ. அப்புறம் நல்ல கேள்வி. முன்னாடி என்ன பார்த்தாங்க, அந்த நாற்காலிகள் வந்து மரத்தினாலான நாற்காலிகள் இருந்தது. நம்ம இயற்கையை அழிக்க கூடாதுன்னு சொல்லி அதை விட கொடுமையான பிளாஸ்டிக் நாற்காலிகளை பயன்படுத்தி இருக்கோம். இதை எப்படி தடுக்கிறது? அதாவது நீங்க டாக்டரேட் போறீங்க, டாக்டரேட் போறப்போ ஒரு அழகான சிஸ்டர் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கணும். சிஸ்டர் பிளாஸ்டிக்ல இன்ஜெக்ஷன் போடுறீங்க, போடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? So we have to compromise in certain things. ஆனா அதையும் அந்த டிஸ்போசல் பாயிண்ட் you have to think about it and they have to think about it. இது பிளாஸ்டிக் ஏஜ், இங்க பிளாஸ்டிக் இல்லாம பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு செட்டன் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இத்தனை வைக்கிறான், இதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணணுங்கிறதுனால
இல்லைங்களா? அதனால சில நேரத்தில் you have to compromise it without affecting the ecology of the country. ஓகே, அதனால எல்லா இடத்துலையும் இன்னும் சொல்ல முடியாது. நீங்க சில பேர் இந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, பரவாயில்ல, எல்லாம் காட்டன் சேரி கிட்டே இருக்கீங்க. சில பேர்த்த பார்த்தா பாவமா இருக்கும். இந்த பூச்சியெல்லாம் கொண்டுட்டு நூல் இழுப்பாங்களா, அதுக்கு என்ன பேருங்க, அதை கட்டின அசிங்கமா கூட இருக்குமே, பட்டுப்பட அதை கட்டிக்கிட்டு வருவாங்க. அது வாங்க போற கடைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, நான் கேம்ப்லயே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இந்த பொண்ணு எல்லாம் என்னை அடிக்க வந்துருச்சு. அது இந்த சரண்யா சோபனெல்லாம் பிளான் பண்ணி கம்பளி போச்சு உதைக்கணும்னு நினைச்சாங்க. நான் தப்பிச்சிட்டேன். எப்படின்னா, இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பைன்மர சீட்ஸை காமிச்சிட்டு, ஐ மீன் அந்த கோன்ஸை காமிச்சிட்டு, உலகத்திலேயே அழகான ஸ்பீசிஸ் எதுன்னு சொல்லியிருக்கேன், ஆண்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னா மயில், குயில் பாடுறது ஆண்கள் தான், வந்தா. அதே மாதிரி எலிபென்ட், டஸ்கர், டைகரஸ் இல்ல, இந்த மாதிரி எல்லா ஸ்பீசிஸ்லயும் அழகானது ஆண்கள் தான். ஏன் அவங்க ஆண்கள் அழகானவங்க நான் ஒத்துக்கிறேன்னா, ஒரே ஜீன்ஸ் டிஷர்ட் முடிஞ்சு போச்சுங்க. இந்த பைத்தியக்கார பொண்ணு இப்ப கேம்ப்ல இருந்து வர முந்தா நாள் பாக்குறேன், இந்த பொண்ணு இந்த டென்ட்ல இருக்கிற பொண்ணுகள்லாம் பக்கத்துல போய் தலைக்கு நீட்டிக்குது. சிவடி அரை மணி நேரம் சரு சரு சத்தம் பக்கத்துல கேட்குது. 10 நிமிஷம் லேட்டு. அந்த 10 நிமிஷத்துல எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லிருக்கலாம். இது யாரு சொல்லி கொடுத்தது? கலாச்சாரங்கிற பேர்ல உங்களை ஏன் கெடுத்தாங்க எல்லாரும்? இவ்வளவு முடி வச்சுக்கணும், ஏன் நீங்க கிராப் வெட்டி கூடாது, பாக்கெட்ல சீப் வச்சு கூடாது, இது வெய்ய காலத்துல எதுக்கு கை சுத்திட்டு ஒரு டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டு கூடாது? இட்ஸ் வண்டர்ஃபுல் ட்ரெஸ். கலாச்சாரங்கிற பேர்ல சில மாற்றங்கள் வர்றது தடுக்க முடியாதுங்க. ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம் வர நீங்க தடுத்தீங்கன்னா பட் வரத்தான் செய்யும். மாறாமல் இருப்பது மாற்றம் மட்டும்தான். அதனால செல்போன் வச்சுக்கிறது தப்பு இல்லை, ஆனா கிளாஸ்ல வச்சு பேசாது. கிளாஸ்ல செல்போன் வச்சு பேச, கிளாஸ்ல டெரர். எவன் என் கிளாஸ்ல பேசுறானோ அந்த பையன் ஜன்னல் வெளியத்துக்கு வெளியே போட்டுருவோம். அதுக்குன்னே ஒரு டீம் இருக்கு. ஆனா வெளியே அவங்களோட சினிமாவுக்கு போவேன், ஈவினிங் எதுக்கு போவேன், அதுக்கும் போவேன், ஐ மீன் கோயிலுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காமத்தில் பால் காதல் பால் எழுதல. காமம் என்பது இட்ஸ் நத்திங் பட் பயாலஜி. தமிழ் வாத்தியார் சொன்னார் இல்லையா கவிதை, அந்த கவிதைகளே காமத்தை புனிதப்படுத்தி, நீ 18 நான் 16 வா காதலிக்கலாம், நீ யூகேஜி நான் எல்கேஜி வா காதலிக்கலாம். இதே வார்த்தையை சொல்ல தெரியாமல் எருமையும் சொல்லும், கழுதையும் சொல்லும். காதல் என்பது லவ் இஸ் நத்திங் பட் லஸ்ட். இதை புரிஞ்சுக்காதவங்க தான். இந்த லெசன் எனக்கு எடுத்தது ஜெமினி கணேசன், காதல் மன்னன். நான் ஒரு படம் எடுத்தேன், 13 நிமிஷம் படம். ஏன்னா 13 என்னை பொறுத்த நல்ல நம்பர். அந்த படம் எடுக்கும் போது அவன் சொல்லிக் கொடுத்த வார்த்தை காதல் என்பது பொய். அதே மாதிரி இட்ஸ் நத்திங் பட் பயாலஜிங்கிற சூர்யா என்ன படத்துலீங்க ஆயுத எழுத்து படத்தில் சொல்லிக் கொடுத்த வார்த்தை. So don't believe it. எனக்கு அந்த பொண்ணு வேணுங்கிறதுக்கு அழகா சொல்ற வார்த்தை ஐ லவ் யூ, அவ்வளவுதான். வேற எந்த விதமான சாங்டிட்டியோ டிவைனிட்டியோ ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி பசங்களுக்கு சொல்றேன், ஒரு பொண்ணு டாட்டா சொல்லிட்டு போட்டா டோன்ட் பாதர், காஷ்மீர் கன்னியாகுமரி வரலுக்கு ட்ரைட் லவ் சம்படியாது. நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சார் மாதிரி வரணும். எனக்கு அவர் பார்த்து பொறாமையா இருக்கு. ஏன்னா நான் படிக்கிறப்ப எனக்கு சொல்றது